எல்லாருக்கும் வணக்கம். மக்காளி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பேர் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபீல் எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி ஒரு ஃபீலோடு தான் படத்தில் போய் உட்காந்தோம். இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் படம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் படமாக தான் எடுத்து வச்சுருந்தாங்க. முழுக்க முழுக்க இந்த படம் என்ன பேசுது, இந்த அக்காளினா என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் ஒரு ப்ரோலாங் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அக்காளி படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஹம்சாஸ்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. அவர் சென்னையில் நிறைய வந்து ஒரு கொலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து ஜெனிஸ் மர்டர் அப்படின்னு விஷயத்தை வந்து கையில் எடுக்கிறாரு. அந்த மர்டர் எடுக்கும் போது தான் தெரிய வருது நிறைய நரபலிகள் வந்து கொடுத்துட்டு வராங்க, சைத்தான் வழிபடுற கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வந்து என்னென்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷனில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்சது வந்து அடுத்தடுத்து அவர் ஆஃபீஸர்ஸ்க்கு எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு நரேட்டிவ் பேட்டர்னில் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த நரபலிகள் நடக்கிறதும் அதை வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூலமா கண்டுபிடிக்கிறோமா தான் இந்த படத்தோட கதையை வந்து அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா நாசர் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா நாசரை வந்து ரெண்டு விதமாக காட்டியிருக்காங்க. ஒன்று வந்து அவர் வந்து ஒரு குட் உமனை வந்து வழிபடுற மாதிரியும், இன்னொன்று வந்து ஒரு ஈவில் வர்ஷிப் பண்ணுற மாதிரியும் காட்டியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயே வந்து ஒரு டிரான்சிஷன் காட்டுறாரு. இந்த படத்தை ஓவராலாக அழகாக வந்து அவர் தூக்கிட்டு போய் ஒரு பக்கம் காட்டினாலும் ஆக்டர் ஜெயக்குமார் வந்து இன்னொரு பக்கம் பயங்கரமாக இந்த ஸ்டோரியை வந்து ஒன் மேன் ஷோவாக வந்து என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக அசத்தி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்காங்க. இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் இருக்காங்க. தாங்க ஒரு பொண்ணுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தேடி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அந்த பீப்புளுமே வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. இதில் எல்லா கிரெடிட்டுமே சேர்ந்து அந்த ஆக்டர் ஜெயக்குமார் தான் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாரை விட தாண்டி அடிச்சுட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து அவர் சொல்லுவார், இந்த சூப்பர் நேச்சுரல்லாம் இருக்கா இல்லையாங்கிற கன்ஃபியூஷனுக்கு அவருக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு கிளாரிட்டியாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீட்டாக ஒரு விஷயம் என்னென்ன பண்ணுவாரோ அதை கூர்ந்து கவனித்து அப்படியே ஒரு பெர்ஃபார்மன்ஸில் எல்லா இடங்கள்லையுமே பண்ணியிருப்பார். குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் காட்சி எல்லாமே வந்து ஒரு பெரிய ஃபைட்டு, ஒரு அடித்து துவச்சி அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு நேச்சுரலாக ஒரு ராவாக ஃபைட்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் உழுவோம் அப்படிங்கிற வரைக்கும் அவர் நுண்ணியமாக அவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக இவங்க எல்லாம் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்காங்க. இதை தாண்டி படத்தில் ப்ளஸ் என்னன்னு பார்த்தோன்னா இந்த படத்தோட விஷுவல் தான். இந்த படத்தோட விஷுவலில் கிரி மர்ஃபி வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காரு, ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. சில இடங்களை சென்னையில் உள்ள சிந்தாதிரிப்பட் அப்படிங்கிற ஒரு பிளேஸை வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டின விதமாக இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்தையுமே அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்ம கூட காட்டுறதா இருக்கட்டும், அதுக்காக மெனக்கட்டு நான் 360 டிகிரி 180 டிகிரியில் வச்சு எடுத்து தான் நான் வந்து பெரிய கேமராமேன் காட்டுவேன்னு இல்லாமல் ஓரளவுக்கு ரொம்ப டீசெண்டான ஹேண்ட் ஹெல்ட் ஷாட்ஸை கூட அவர் ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருக்காரு. ஸோ இவங்க வந்து விஷுவலி நமக்கு வந்து இந்த படத்தை ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் டெக்னிக்கலி இந்த படத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எடிட் ஒர்க்கில் பெரிய வளன்னு படத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது கொஞ்சமாக ஷார்ட்டாக கட் பண்ணி ட்ரிம் பண்ணி இன்னும் ரொம்ப சின்ன படமாக கொடுக்க வேண்டியது தான். ஆனால் பெருசாக எதுக்கு இவ்வளோ பெருசு அப்படின்னு நமக்கு யோசிக்கிற மாதிரி நிறைய இடங்கள் இந்த படத்தில் வந்து பண்ணிருச்சு. அதுக்கு ஆல்சோ இன்னும் ரீசன் என்ன, இந்த படத்தோட ரைட்டிங் தான். முகமது ஆஷிஃப் அஹ்மத் தான் இந்த மூவியோட டேரக்டராக இருக்கார். அவர் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த காலத்துக்கும் இப்போ அவர் எடுக்கிற விஷயத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருக்கட்டும், இல்லை நிஜமாவே ஒரு வீடு கட்டணும்னா கூட நரபலி கொடுக்குற விஷயம்லாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது, டெய்லி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் எடுத்துகிட்டு வரும்போது அதை இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய டீப்பாக ரிசர்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் ஒரு கேரக்டருக்குமான வெயிட்டேஜ் வந்து ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல படமாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதேமாதிரி டியூரேஷனும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வளன்னு போட்டு இழுத்து இவ்வளோ நேரம் எதுக்கு இது நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்தது தான் இந்த படத்தோட இன்னும் பெரிய மைனஸாக பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை, ஒரு கேரக்டர்ஸ்க்குமான ரோல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கேரக்டர்ஸை விட சுற்றி இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஒரு மெயினாக 2 பேர் நடிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்கள விட சுற்றி இருக்கவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவங்களோட கேரக்டர் சூஸிங்குமே இருந்துச்சு. ஸோ ஆக்டர் ஜெயக்குமார், நாசர், அப்புறம் ஸ்வயம் சித்தா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி இந்த படத்தில் வந்து பெருசாக யாரையுமே நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. அதில் ஒரு பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து உண்மையாக நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸாக வர அந்த சின்ன பசங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். இதை தாண்டி இந்த படத்தில் பெருசாக வேறு யாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சொல்ல முடியல. ஆனால் அவங்க ரோலை விட அடுத்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. முழுக்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னமோ தேடுறாங்க, என்னமோ சொல்ல போகிறாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டியை வந்து கிரியேட் பண்ணாலும் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் தான் பயங்கரமான சொப்பல்கள் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ரைட்டிங்லேயும் ஸ்க்ரீன் பிளேலையும் இந்த மிஸ்டேக் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கு அடுத்தது இந்த படத்தோட மியூசிக் அனீஷ் மோகன் வந்து ஒரு டீசெண்டாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை போட்டிருக்காரு. ஆனாலும் இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்லாம் ஆட் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் கொஞ்சம் என்ஹான்சஸ்லாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கேட்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அட்ராக்டிவாக வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த படத்தோட மியூசிக்கும் பிஜிஎமும் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும். அதெல்லாம் இல்லாததுனால இட்ஸ் யுவர் கப் ஆஃப் டீ. இந்த படம் பார்க்கணுமா பார்க்க வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸோடு சந்திக்கலாம். அன்டில் தென் டாடா வித் ஃப்ரம் ஸ்வேதா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.